ஹாய் கைஸ். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ட்ராமா. இந்த ட்ராமாக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருங்க. எபிசோடோட ஸ்டார்ட்ல இவர் தான் நம்ம ஹீரோ லீ. இன்னைக்கு ஆர்மில இருந்து ரிலீவ் ஆக போறாரு. ஹீரோவோட டீம்ல இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறாமையா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு பெருமையா இருக்கும். அவரோட சுப்பீரியர் மீட் பண்ணி ரிலீவ் ஆகி தான் செல்லாக்குட்டிய பக்கத்துக்காக போக அப்படியே காதல் பட்டாம்பூச்சி பறக்கும். ஒரே குஷி தான் ஹீரோக்கு. செல்லோன்னு கட்டி பிடிக்க போக ஹீரோ அப்படியே ரிவர்ஸ்ல போவாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தா இதெல்லாம் ஹீரோட கனவு. போடா போய் வேலையை பாருதான்னு சுப்பீரியரும் எழுப்பி விடுவாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ நைஸா தன்னோட டார்லிங்க்கு கால் பண்ணுவாரு. ஆனா ஹீரோவோட டார்லிங் செம்ம போதையில இருக்காங்க. கால் வர சத்தம் கூட கேட்கல. ஹீரோனோட அம்மா தான் வந்து எழுப்பி விடுவாங்க. இன்னொரு தடவை மட்டும் இந்த நேரத்துக்கு அவன் கால் பண்ணா உன்னை நான் பிரேக்கப் பண்ண வச்சிருவேன்னு அவங்களும் மிரட்டிட்டு போக ஹீரோயின் கால் அட்டன் பண்ணி என்னடா உன் பிரச்சனைன்னு கேட்டா ஹீரோ நான் உனக்கு கால் பண்ணா எவனோ எடுக்கிறாண்டி என்னதடி நடக்குதுன்னு கேட்டா ஹீரோயின் செம்ம புதியில இருக்காங்க. நைட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க. ஹீரோனோட மேனேஜர் தான் வீட்டுக்கிட்ட வந்து விட்டுருப்பான். இதை ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் அடி பாவி என்னடி சொல்றேன்னு கேட்டா ஹீரோனும் டேய் நீ என்ன நம்புடா, நான் தப்பே பண்ணியிருந்தாலும் 3 மணிக்கு அதை எழுப்பி கேட்ப. தூக்கம் எவ்வளவு முக்கியம் தெரியுமானே. ஹீரோயின் வாமிட் பண்றதுக்கு ஓடிடுவாங்க. ஹீரோவும் இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல நானும் விட மாட்டேன்னு பின்னாடி சுப்பீரியர் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. அடுத்த நாள் ஹீரோ கால் பண்ணிட்டே இருந்தா ஹீரோயின் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஹீரோனை சுத்தி ஹீரோனோட கொலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதனால ஹீரோயின் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஹீரோக்கு 26 வயசு ஆகுது. ஹீரோட ஃப்ரெண்டு இன்யாக்கு 30 வயசு ஆகுது. இந்த டீம்லே இவங்க 2 பேருக்கு தான் ஏஜ் அதிகம். ஆனா பண்ற வேலைலாம் ஒரே சேட்டை தான். இப்ப மிஸ்ஸில் தூக்கிட்டு வர சொன்னா கரெக்டா கமாண்டர் போஸ்ட் முன்னாடி கீழே போட்டுருவாங்க. அதனால இவங்க டீமுக்கே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். 77 ஃப்ளோர் இருக்க பில்டிங்க படிக்கட் மூலமா ஏற விட்டுருவாங்க. நேத்து ஹீரோ போனை யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. இவரோட ஃப்ரெண்டு காலையில நல்லா தூங்கி மாட்டிக்கிட்டாரு. அதுக்கு பனிஷ்மெண்டா இவங்க போனே யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ்ல இருக்க ஹீரோனும் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நியூபி ஒருத்தன் பார்ட்டி வச்சானா அதுல ஹீரோ நல்லா குடிச்சிட்டாங்க. ரொம்ப லேட் ஆனதுனால பக்கத்துல இருக்க மேனேஜரும் சூப்பர்வைசரும் சேர்ந்து தான் ஹீரோனை வீட்டுல ட்ராப் பண்ணிருக்காங்க. நீ ஏன் என்ன தப்பா நினைச்சேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் மேல தப்பு இல்லைன்னு ஹீரோனை டைப் பண்ணி மெசேஜ் அனுப்ப அப்பதான் ஹீரோட போன் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணும். ஹீரோ கொடுக்க போக கரெக்டா மெசேஜ் பாப்பாகும். ஹீரோ போனை கொடுக்க மாட்டாரு. ஹீரோ பண்ண சேட்டையால தான் எல்லார் போனும் புடுக்குறாங்க. ஹீரோ மெசேஜ் படிக்கிறேன்னு சொன்னா அவனுங்க விடுவானுங்களா? அவனுங்க பிடிப்பாங்க. இப்போ ஃபுட்டு வாங்கிறதுக்காக கீழே போனோம். ஹீரோ நல்ல பிள்ளை மாதிரி நானும் வரேன்னு சொல்லி போவாரு. அப்ப ஹீரோவும் அங்க இருக்கிற ஜன்னலை எட்டி பார்க்க அந்த பார்க்ல ஏதோ ஸ்டேஞ்சா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கறதுல ஹீரோக்கு ஒண்ணும் தெரியல. இந்த ஹோட்டல்ல இருக்குது 75வது ஃப்ளோர்ல. அங்க போனோடனே ஒரு பொண்ணு இருப்பா யூனா. இவங்க 2 பேரும் பார்த்த உடனே திட்ட ஆரம்பிச்சிருவா. ஏன்னா நிறைய விஐபிஸ் இருக்காங்க. இவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு அலோடே கிடையாது. இவங்களுக்கு பிரைவேட் லிஃப்ட் இருக்கு. ஆனா அந்த லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம இவங்க இந்த பக்கம் வராங்க. ஹீரோ மறுபடியும் போய் ஜன்னல் வெளியே பாப்பாரு. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஹீரோக்கு தோணும். ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஹீரோ நல்ல புள்ள மாதிரி வந்ததுக்கான காரணமே ஜெஃப் கிட்ட இருக்கிற போன் வாங்கிறதுக்கு தான். ஹீரோ போனை வாங்கி ஹீரோனுக்கு கால் பண்ணா ஹீரோனும் கால் அட்டன் பண்ணிருவாங்க. ஆனா ஹீரோ கத்துன்னு கத்துவாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் கேட்கும். ஹீரோனும் கொஞ்சம் தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போக அதுக்குள்ள ஜெஃப் கூப்பிட்டுருப்பாரு. அதனால ஹீரோ காலை கட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஹீரோ கத்துனதை பார்த்த உடனே ஹீரோனோட கொலீக்ஸ்லாம் நீ அவனையா கல்யாணம் பண்ணிக்க போற, எதுக்கு நீ வெயிட் பண்ற, எல்லாம் டைம் வேஸ்ட் தானே ஹீரோனோட மனசை மாத்திட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனோ அந்த ஜெஃப் நம்பருக்கு போன் பண்ணி பார்த்தா அப்ப ஹீரோ அங்க இல்ல. ஹீரோக்கு மனசே கேட்காது. அப்ப கரெக்டா இன்னும் வந்து போனை கெடுப்பான். அவன் பையனுக்கு உடம்பு சரியில்ல போன் பேசணும்னு சொல்லி ஹீரோட போனை சுட்டுட்டு வந்திருப்பான். இங்க ஹீரோனும் வீட்டுக்கு போனா அங்க அம்மாவும் அதே தான் சொல்லுவாங்க. ஹீரோவையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற, கண்ட நேரத்துல கால் பண்றான், அவனையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நல்லா யோசிச்சுக்கொண்டுவாங்க. ஹீரோயின் இந்த குழப்பத்துல இருக்கும்போது கரெக்டா ஹீரோ கால் பண்ணி கத்துவாரு. அதனால ஹீரோயின் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோக்கு இன்னும் 18 மாசம் இந்த ட்ரைனிங் இருக்கு. ஹீரோ திரும்பி வந்தோடனே இவங்களுக்கு கல்யாணம் நடக்குமான்னு 2 பேருக்குமே தெரியாது. இந்த பிரிவினால இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இல்ல. இத பத்தி ஹீரோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஹீரோவை கூட்டுருவாங்க. ஹீரோக்கு கஷ்டமா தான் இருக்கும். தான் ஃப்ரெண்டு இன்வோ கிட்ட சொல்லும்போது இன்வோ சொல்வான் அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தை மட்டும் இல்லனா இவனோட ஒய்ஃப் கண்டிப்பா விட்டு போயிருப்பாலாம். ஹீரோ கிட்ட இன்னும் நீ திரும்பி போனவனே ஹீரோனை கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்டா அதுக்கு ஹீரோ அவ முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கிராஜுவேட் கூட ஆகலன்னு சொல்வாரு. அப்போ 18 மாசம் ஹீரோயின் எப்படி வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்க கரெக்ட் தான். இங்க எப்படி போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோட போட்டோல பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோயின் உண்மையாவே லவ் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஆர்மிக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஆயர் கட் பண்ணணும்னு ஆசையே வந்து கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வீடியோ எடுப்பாங்க. ஹீரோவை சிரிக்க சொன்னா ஹீரோ ஒண்ணு கட்டிட்டு இருப்பாரு. சந்தோஷமா இருந்த ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ பிரிய போற ஞாபகம் வந்த உடனே என்னால இதை பண்ண முடியாதுன்னு போயிடுவாங்க. ஹீரோவும் ஆடுகனே
இப்படியே பாதியில விட்டு போவேன்னு கேட்க ஹீரோயின் போயிடுவாங்க. இதெல்லாம் நினைச்சு ஹீரோனை ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். ஹீரோனோட சீனியர் கிட்ட இருந்து. ஹீரோனோட ஜாப் செக்யூர் பண்ணி கொடுத்தது அவன் தான். அதனால ஹீரோயின் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிருப்பாங்க. இது வரைக்கும் வைக்கல. அவன் பக்கத்துல ஏதோ வேலையா வந்தானா. ஹீரோனை ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணுவான். சரின்னு ஹீரோயின் போவாங்க. ஆனா இந்த ஹோட்டல்ல அவன் தான் பே பண்ணுவானா. நெக்ஸ்ட் டைம் ஹீரோயின் டிப்புக்கு வாங்கி தருமா. அவன் பட்டுக்கு கடல்ல போட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோனுக்கு கால வரும். ஹீரோயின் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ கிட்ட பேசினா ரொம்ப நேரம் பேசணும். அதனால அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனா தப்ப புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணுவாரு. அந்த மெசேஜ பார்த்தோன்னே ஹீரோனும் வாஷ்ரூம்க்கு போய் வாய்ஸ் மெசேஜ கேட்பாங்க. உன் பார்வையில இருந்து யோசிக்கும் போதுதான் எனக்கு புரியுது. நம்ம 2 பேருக்கும் 26 வயசாக போகுது. இன்னும் 1 வருஷம் கழிச்சு நான் வெளியே வருவேன். அப்போ 27 வயசாகும். நான் இன்னும் கிராஜுவேட் கூட ஆகல. எப்போ ஜாப் கிடைக்கும்னு தெரியல. என்னால உன்னை வெயிட் பண்ண சொல்ல முடியாது. நம்ம லவ்வே போதும்னு நினைச்சேன். ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன். இனிமே அப்படி இருக்க முடியாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ உன்னை பார்த்துக்கோன்னு ஹீரோ மெசேஜ் பண்ணிருப்பாரு. இதை கேட்டோடனே ஹீரோ நல்லா ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப். சீனியர் டிராப் பண்றேன்னு சொல்வான். ஹீரோ இருக்கிற பேஸ் டவருக்கு கீழே டிராப் பண்ண சொல்வாங்க. கார்ல போகும்போது மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முடிஞ்சா நீ கீழே வா, நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கலான்னு. இந்த டைம் இன்னும் ஹீரோ இவங்க 2 பேர் தான் ஃபுட் எடுத்துட்டு வர போறாங்க. அந்த ஸ்குவாட் கமாண்டரும் இந்த வேலையாவது ஒழுங்கா பண்ணுங்கடான்னு சொல்லி அனுப்ப கீழே போனோடனே யூனா பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவா. அன்னைக்குன்னு பார்த்து என்ன ஃபங்க்ஷன் தெரியல. ஏகப்பட்ட விஐபிஸ் இருப்பாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இன்வோ வேற வந்திருக்கானா. அவனுக்கு செம்ம குஷி ஆயிடும். ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருப்பான். இந்த ஸ்டார் வருவாரா, இந்த என்டர்டைன்மெண்ட் ஷோ நடக்குமான்னு. இதுல காண்டான போங்கடா ஃபர்ஸ்ட்னு துரத்தி விட்டுருவா. இன்னொரு பக்கம் அந்த சீனியர் ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருப்பான். நீ கவலைப்படாத, எப்பவுமே நான் கூடயே இருப்பேன். நான் பெரிய ஆலமரம் மாதிரி, எப்ப வேணா நீ சாஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனும் எல்லாத்தையும் கேட்டு ஓகே ஓகேன்னு தலையாட்ட இவன் சிரிச்சுட்டே காரை விட்டுவான். கரெக்டா கார் கண்ணாடி உடைச்சுக்கிட்டு எவனோ ஒருத்த வந்து நடுவுல சொல்லிருப்பான். ஹீரோயின் அவனை பார்த்து கத்த இந்த பக்கம் ஹீரோ ஏதோ வானத்துல பறக்குதே நம்மள நோக்கி வருதுன்னு பாத்துட்டு இருப்பாரு. அது இவங்கள நோக்கிதான் கிட்ட வரும். ஹீரோ அலற அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. எபிசோட் 2 ஸ்டார்ட்ல ஹீரோவை நோக்கி வந்த ஏரோப்ளேன் அப்படியே டர்ன் அடிச்சு அந்த பக்கமா போயிடும். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அலறிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு சொல்லி விட்டு இருந்தவன் செத்துட்டான். ஹீரோயின் கழுத்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் பார்த்தா அது பிசு பிசுன்னு இருக்கும். என்னன்னு பார்த்தா கண்ணு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க அந்த பக்கம் வந்த ஏரோப்ளேன் அப்படியே கீழே சுருவி கிராஷ் ஆயிடும். இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஆக்சுவலா இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். இதை ஹீரோ போய் இன்ஃபார்ம் பண்ணும். ஆனா இன்வோ முதல்ல கேஸ் வாங்கிட்டு போலான்னு தான் சொல்வான். டேய் பேஸுக்கு போவான்டா, உனக்கு டோனட் முக்கியமான்னு கேட்டா இன்வோக்கு அதான் முக்கியம். சரி வா போவனே 2 பேரும் போவாங்க. இங்க ஹீரோயின் அந்த கண்ணை பார்த்துட்டு இருக்க பக்கத்துல இந்த சீனியர் அவன் ஷாக்கோட உச்சியில இருப்பான். ஹீரோயின் அந்த கண்ணை வேற இவங்கிட்ட கட்டுவாங்க. அவன் அந்த பக்கம் போட்டுட்டுன்னு தள்ளி விட அந்த கண்ணு கீழே வந்துடும். இந்த சீனியரும் உள்ள சுருவிட்டு இருக்கவனை தொட போனா அவன் 8 ஷேக் ஆகும். அப்ப அவன் உயிரோடு தான் இருக்கான். ஹீரோனும் பின்னாடி இருந்து ஒரு கவரை எடுத்து அவன் கண்ணை சேஃபா போட்டு வச்சுப்பாங்க. ஹெல்ப் பண்ணலாம் வாடான்னு கூப்பிட்டா இந்த சீனியர் பையன் வரமாட்டான். ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லி அவன் கால் பண்ணிட்டு இருப்பான். அட பைத்தியக்காரனே ஹீரோனு போவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஃப்ரெண்டும் லிஃப்ட்ல போகும்போது ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஒரு சத்தம் வரும். ஹீரோ எட்டி பார்த்துட்டு போடா போடான்னு சொன்னா இன்வோ தப்பா ஓபன் பிரஸ் பண்ணிருவான். வந்தது சீஃப் மேனேஜர். பார்க்கும் பிளேன் கிராஷ் ஆனது பாத்தீங்கல்ல, எமர்ஜென்சி சுச்சுவேஷனை இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல, பிரைவேட் லிஃப்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஹீரோ எங்க லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வரு. அப்போ படிக்கட்டு வழியா போயிருக்கலாம். ஆனா ஹீரோ போல 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. இது பத்தா குறைக்கு இந்த லிஃப்ட் நடுவுல ஸ்டாப் ஆயிடும். இன்வோ பயப்பட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு மூச்சு வேற திணறுது. ஆனா பார்க்கு செம கூலா ஹேண்டில் பண்ணுவான். ஆப்ரேட்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண லிஃப்ட் பேக் டு த நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துடும். எல்லாரும் லாபிக்கு போலான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா லிஃப்ட் 53 ஃப்ளோர்ல ஸ்டாப் ஆகும். திறந்து பார்த்தா ஒருத்த மேல இருந்து ரத்தமா தெரிக்கும். அந்த ஹோட்டல்ல இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓடிட்டு இருக்கானுங்க. லிஃப்ட் க்ளோஸ் ஆகும்போது எவனோ ஒருத்தன் கையை விடுவான். இங்க ஹீரோயின் எவனாவது வந்து ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லி அங்க ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருப்பான். டேய் சாப்பிட்டு இருக்கவனே வாடான்னு கூப்பிட்டா அவனும் கிட்ட வருவான். யாருன்னு பார்த்தா அலெக்ஸ். இவன் ஒரு சிஇஓ, கிட்டத்தட்ட செலிபிரிட்டி மாதிரி தான். இவனை பார்த்த உடனே எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் வேற ஹெல்ப் கேட்கறாங்க. இவன் பண்ணலன்னா அவனுக்கு தானே பிரச்சனை. அதனால நல்ல பிள்ளை மாதிரி போய் ஹெல்ப் பண்ணுவான். ஆனா அந்த சீனரு காரை விட்டு இறங்குடா, ஆக்சிடென்ட்டை மாத்தாதீங்கடான்னு என்னென்னமோ கத்திட்டு இருக்கான். ஹீரோனும் அவனை விட்டு தள்ளுங்க நாம ஹெல்ப் பண்ணலான்னு அந்த கார்ல சுரிக்கிறவங்க இழுத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாய் புரண்டிடுச்சோ இல்ல இல்ல சிங்கம் தான் புரண்டிருக்கோம், நம்ம கிட்ட போய் பார்க்கலாமனு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. பார்க்கு டேய் அவன் கெஸ்டடா கம்முன்னு இருங்கடான்னு திட்டுவான். பார்க்கும் சார் நான் இங்க ஹெல்ப்புக்கு கால் பண்ணிருக்கோம், அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல அவன் கீழே விழுந்துருவான். இந்த லிஃப்டோட டோரு அவன் ஃபேஸே நசுக்கிட்டு இருக்கும். பார்க்கு அந்த கோட்டை போட்டு கவர் பண்ணிருவான். இவங்க லாபிக்கு போய் பார்த்தா அங்க ரண கொடூரமா இருக்கும்.
அதோட நாத்தம் இவங்களால தாங்க முடியாது. திடீர்னு இன்வோ கீழே விழுந்துருவான். என்னன்னு பார்த்தா அதை விட கொடூரமா இருக்கும். பாதியா இருக்கிற ஒரு ஜோம்பி இன்வோவை கடிக்க வரும். கூடவே இருந்த பார்க்க வர காணும். பார்க்கன்னு இவங்க கத்திட்டே விட அங்க அலெக்ஸ் சிபிஆர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவன் போட்டு பிரஸ் பண்ணா அந்த ஆளோட எலும்பெல்லாம் நொறுங்கிடும். சுத்தி இருக்கவங்களா அலெக்ஸ் தான் கொண்டுட்டான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவன் காப்பாத்துறதுக்கு தானே ட்ரை பண்ணனா, அதனால மன்னிச்சு அந்த ஆளை தூக்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா அந்த சீனியர் காரை விட்டு இறங்கவே மாட்டான். ஈரனு போய் திட்டுவாங்க. டேய், நீ ஒருத்தனை கொண்டுட்டடா, கார்லயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு ஈரனு கீழே பார்த்துட்டு ஒன்னும் பேச முடியாம போயிடுவாங்க. அலெக்ஸ் வந்து கேட்பான், ஏன்னாச்சு உங்களுக்கு அடிபட்டுருச்சான்னு கேட்டு அவனும் கீழே பார்க்க அப்பதான் தெரியுது இந்த சீனியர் சூச்சு போயிட்டான்னு. அதனாலதான் அவன் காரை விட்டு இறங்கவே இல்லை. ஆனா அவனால ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ட்ரக்கு எல்லா காரையும் கிராஷ் பண்ணிட்டு வருது. அலெக்ஸோ டே வாடா வாடன்னு அவனை ஜஸ்ட் மிஸ்ல தூக்கி போட்டு அவன் உயிரை காப்பத்த அந்த ட்ரக்கு போய் சொருவிக்கும். இங்க ஹீரோ பார்க்க தேடி போனா பார்க்கு ஒரு பார்டெண்டரோட சண்டை போட்டுட்டு இருப்பான். அவனுக்கு அப்பத்தி அந்த பொண்ணு அப்படியே கிரஷ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு பிச்சுக்கிட்டு கடிக்க வருவா. அதனால இன்வோவோ ஹீரோ கிட்ட இருந்து லைட்டர் வாங்கி பேப்பர்ல ஃபயர் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வைன் எடுக்க சொல்வான். ஹீரோவும் போய் எடுக்க அந்த பொண்ணு பிச்சுக்கிட்டு கடிக்க வரா. ஹீரோ அப்படியே அந்த வைனை தூக்கி போட இவங்க கொளுத்தி விட்டுருவாங்க. இப்பதான் ஹீரோவோட டீமுக்கு டிவி மூலமா விஷயமே தெரியுது. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு 2 பேரும் அவங்களோட ஆர்மி பேஸ்க்கு போகணும். லிஃப்ட்ல போறது சேஃப் இல்ல, படிக்கட்டுல தான் போகணும். அப்ப இன்வோவும் இந்த லெஜெண்ட் என்ன பண்ணலான்னு கேட்க பார்க்கு என்னை பத்தி யோசிக்காதீங்க, நான் இங்க தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் இங்க தான் இருக்கணும்னு பயங்கரமா டைலாக் விடுவான். ஹீரோவும் எவ்வளோ சொல்லுவாரு என் கூடயே வந்துடுறான்ட்டு. ஆனா அவனுக்கு கடமை தான் முக்கியமா. என்ன லெஜெண்டா கூப்பிட்டீங்க, என் நிக்னேம் அதானு கேட்டேன். ஆனா அவன் இந்த சைடு போனவனே 2 பேரும் அவனை திட்டுவாங்க. இவங்க போற இடத்துல ஜோம்பிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதுங்க அமைதியா தான் இருக்கும். ஆனா இன்னோதான் கீழே விழுந்து சத்தத்தை போட்டுருவான். அதனால அதுங்க துரத்தும். இங்க ஹீரோனும் அலெக்ஸும் ஓடிட்டு இருக்க அந்த சீனியர் அவன் காரை விட்டு வர மாட்டான். அலெக்ஸ போய் டேய் வாடான்னு கூப்பிட்டா அப்ப ஜோம்பில அட்டாக் பண்றதுக்காக வந்துடும். அதனால எல்லாரும் ஒவ்வொரு திசையில ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அலெக்ஸும் ஹீரோனு அந்த பக்கம் ஓடு அந்த பக்கம் ஓடுன்னு கத்திட்டே விடுவான். எல்லாரும் பிரிஞ்சு ஓடுவாங்க. ஹீரோன் போற இடத்துல ஒரு சடன் ஓனர் பொண்ணு நீ நார்மலா தான் இருக்கியா, வா இங்கன்னு கூப்பிட்டுப்பா. இந்த சீனியர் எப்படியே ஜோம்பி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா அவனால அந்த ஃபேண்ட்லயே இருக்க முடியல. அந்த ஃபேண்ட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும். பக்கத்துல ஒரு கடை இருக்கும், அங்க போய் சேஞ்ச் பண்ணிப்பான். அந்த கடையில தான் ஒரு திருட ஒழிச்சிட்டு இருப்பான். அவன் இந்த சீனியர் கையில இருக்க வாட்ச பாத்துருவான். அதனால ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். இங்க எப்படியோ ஹீரோ படிக்கட்டு கதவு மூடி ஜோம்பி கிட்ட இருந்து தப்பி 67 ஃப்ளோருக்கு வந்துருவாரு. அப்படியே எட்டி பார்த்தா அந்த இடமே ரணகலமா இருக்கும். நடந்து 75 ஃப்ளோருக்கு வந்துருவாங்க. ஆனா இவங்க கிட்ட நேரம் அந்த டோரு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இவங்க நார்த் சைடு தான் போகணும். அப்படியே இந்த சீன் கட்டாக்க இந்த சலூன் பொண்ணு புலம்பிட்டு இருப்பா. அட பாவீங்களா, போன வாரம் தானே இந்த கடையை ஓப்பன் பண்ண, இந்த வாரம் ஜாம்பி அப்படின்னு அவ புலம்பிட்டு இருக்க ஈரன் அம்மாக்கு கால் பண்ணுவாங்க. ஈரோட அம்மாவும் நீ அந்த டவர் பேஸ்க்கு கீழே தான் இருக்கனா, ஈரோ கிட்டே போயிடு, அங்கதான் உனக்கு சேஃப், அவங்க கன்னுலாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல ஈரனும் ஓகே சொல்லுவாங்க. ஈரோக்கு கால் பண்ணா போனே போகாது. அதனால ஈரன் மெசேஜ் மட்டும் பண்ணுவாங்க. நீ சேஃபா இருக்கியா, உன் பேஸ் டவருக்கு பக்கத்துல தானே இருக்கேன், நீ சொல்லு, நானே உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு ஈரோன்னு டெக்ஸ்ட் பண்ண இங்க ஈரோ உயிரை பிடிச்சிட்டு அந்த ஹோட்டல் ஃப்ளோருக்கு வருவாரு. யாருமே இல்ல. அங்க ஒரு ரூம் இருக்கும், ஸ்டாஃப் ஒன்லின்னு. ஈரோவும் இன்வோவும் உள்ள போனா யூனா மண்டேல ஒண்ணு வைப்பா. நீங்க ஜோமி இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்வா. இன்வோவும் சொல்வாரு நான் தான் இன்வோ, சர்வீஸ் ரிப்போர்ட்டிங்ல இருக்குன்னு அவளை நம்ப வைப்பாங்க. ஈரோட டீம் எல்லாம் இப்ப டியூட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த சுப்பீரியரும் சொல்வாரு இந்த மாதிரி உங்க செயினை மட்டும் விட்டுறாதீங்க, அதை வச்சுதான் உங்க பாடியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க ஹீரோ இவங்க டீமுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அந்த பொண்ணுகிட்டயும் போன் இல்ல, லேண்ட்லைனும் ஒர்க் ஆகல. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் இன்னொக்கு ஒரு ஐடியா வரும். அங்க நிறைய பெயிண்ட் சானிடைசர்லாம் இருக்கும். சானிடைசர் இருக்குன்னா அதுல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். அந்த ஐடியாவை ஈரக்கிட்ட சொல்ல இப்ப 3 பேரு வெளியே போவாங்க. அப்ப ஏதோ அசைற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா ஒரு ஆளு. ஆனா அவன் நார்மலா இல்ல, அவன் கண்ணே வித்தியாசமா இருக்கு. டக்குன்னு குரங்கு மாதிரி எகிரி குதிக்கிட்டான். ஹீரோ கிட்ட குதிச்சு அவனை அட்டாக் பண்றதுக்கு வர, ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ அட்டாக் பண்ணிருவாரு. அந்த சானிடைசரை வச்சு அவன் மூஞ்சை எரி விட்டுருவாரு. அவன் அப்படியே உருகி போயிடுவான். ஆனாலும் திருப்பி யூனாவை அட்டாக் பண்ண வருவான். இன்வோ கரெக்டா அவன் மண்டையே பாதியை விட்டுடுவான். இதெல்லாம் பார்த்த யூனா மயக்கமே ஆகிடுவா. ஹீரோவோட டீம் ஹீரோவை பத்தி வருத்தப்பட்டு இருப்பாங்க. 2 பேரும் போனாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல, உயிரோட இருப்பாங்களா, இந்த பில்டிங்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, இல்ல செத்துட்டாங்களா, அவங்க பாடியை போய் கலெக்ட் பண்ணமான்னு ஏகப்பட்ட டிஸ்கஷன் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே வருத்தப்படுறாங்க ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் என்னாச்சுன்னு. இங்க இந்த சீனியர் அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கான். அவன் தான் பாதுகாப்புக்காக ஒரு கேர்ள்ஸ் ஸ்டிக் எடுக்க, ஆனா அவன் மண்டையில யாரோ அடிச்சிருவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த திருடன் தான். இந்த சமயத்துல இவனுக்கு இதெல்லாம் தேவையா? அது எதிர்கடையில தான் ஹீரோ நிற்பாங்க.
அவங்க பார்த்த உடனே அந்த திருடனை வெட்டி விட்டுருவாங்க. இப்ப எந்திரிச்ச சீனியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்வான். அதுக்கு முன்னாடி ஹீரோவோட பில்டிங்க்கு போலான்னு சொல்வாங்க. சரி போவோன்னு இவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. அந்த சலூன் பொண்ணு வரமாட்டேன்னு சொல்வா. அவ கடையை பார்த்துக்கணுமா, அதனால அவளுக்கு பாய் சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. இங்க ஹீரோ இருக்கிற இடத்துல ஏதோ சத்தம் கேட்கும். செஃப் ஜுங்கோட சத்தம். ஏகப்பட்ட ஜோம்பிஸ் வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவரு விடாம தடுத்துட்டு இருக்காரு. இவங்கள பார்த்தோன்னே என்னப்பா டின்னருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கேட்பாரு. இன்னும் சமாளிச்சிருவீங்களான்னு கேட்க ஹீரோ நான் ஏதாவது யோசிக்கிறேன்னு சொல்வாரு. ஹீரோ என்ன யோசிக்கிறது, அங்க அந்த கண்ணாடி விரிசல் விட்டுட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.